நடிகர் ரஜினிகாந்திடம் இருந்து தான் பணம் பறிக்கும் எண்ணத்தில் செயல்படவில்லை என்று திரைப்பட பினான்சியர் முகுச்சந்த் போத்ரா விளக்கமளித்துள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு திரைப்படம் எடுப்பதற்காக பினான்சியர் முகுச்சந்த் போத்ராவிடம் இயக்குனர் கஸ்தூரி ராஜா 65 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். ஒருவேளை தான் கடனை திருப்பி செலுத்த இயலாத சூழல் வந்தால் தன் மகன்கள் தனுஷ் மற்றும் செல்வராகவன் தன்னுடைய சம்பந்தியான நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோர் திருப்பி தருவார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதுவரை பணம் தராததால் போத்ரா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் தன் பெயரை பயன்படுத்தி மோசடி நடப்பதாக ரஜினிகாந்த் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த பினான்சியர் போத்ரா மோசடி செய்த இயக்குனர் கஸ்தூரி ராஜா குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் நடிகர் ரஜினிகாந்திடம் இருந்து பணம் பறிக்கும் எண்ணம் எதுவும் தனக்கு இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் நடிகர் மீது தான் நீ வழக்கு போட்டிருக்கோம். அது என்ன வழக்குனாக்க உங்க சம்பந்தி உங்க பேரை தவறாக மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாரு. நடவடிக்கை எடுங்கள். எல்லோரும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சரத்குமார் இன்னைக்கு கம்பெனி கொடுத்துருக்காரு, என் பேர் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சகாயம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தாங்கள் ஏன் செய்யவில்லை? செய்யாத பட்சத்தில் மக்கள் தப்பான என்ன வருதில்ல, அப்போ 2 பேர் கொலுஷனாங்கிற என்ன வருதா இல்லையா? அது பணம் பறிக்க முயற்சிப்பதற்காக வழக்கு தொடுத்துள்ளேங்கிறாரு. எனக்கு அந்த மாதிரி நோக்கமே கிடையாது. அதான் இன்னைக்கு விரிவாக நான் கிளாரிஃபை பண்றேன். எனக்கு அந்த மாதிரி நோக்கமும் கிடையாது. அது கேட்டு பணமும் போடவில்லை.